நவுத்த கூட முடியலையா? இது எப்படி தூக்குறது? அப்ப அந்த காலத்துல எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பாங்க ஒரு தூக்கணும். இந்த பிளேஸ்ல தான் பாத்தீங்கன்னா இளவரசருக்கு மணிமுடி அணிவிப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதை இருக்குது, பட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா கேடயம், வால், கத்திகள் அண்டு துப்பாக்கி இதெல்லாம் உண்மையான மான் கொம்பு. பட் இந்த தலை பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட தலை. இதை தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராமநாதபுரம் அரண்மனையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த இளவட்டக்கல். நவுத்த கூட முடியலையா? இது எப்படி தூக்குறது? அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பலசாலியாக இருந்திருப்பாங்க ஒரு தூக்கணும். தூக்கி இப்படி போடணும் பின்னாடி. இது என்ன? பாறாங்கல். இது வந்து இப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்களோ என்ன போட்டுருக்காங்க? இது பார்த்தீங்கன்னா செக்கு, சுண்ணாம்பு காரைக்கல் செக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காலத்தில் செக்குக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கல். இதுதான் பார்த்தீங்கன்னா மணிமகுடம் சூடுற இடமா. இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா இளவரசருக்கு மணிமுடி அணிவிப்பாங்களாம். சந்திரமை பேய் வரப்போகுது. இந்த அரண்மனையோட சவுத்தில் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. நம்மளால் வாசிக்க முடியுது, பட் அதுக்கான மீனிங் தெரியலை. இந்த அரண்மனையோட சவுத்தில் வரையப்பட்டிருந்த ஓவியங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, பட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே போல் இந்த அரண்மனையோட தூண்கள் எல்லாம் அவ்வளோ வலுவாக இருந்துச்சு. என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பேர் எழுதி கிறுக்குத்தனமான வேலைகள் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வழி இருக்குது, பட் இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது போல. இது இந்த அரண்மனையில் நிறைய பிளேசஸ் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆயுத பூஜை அந்த டயத்தில் தான் இந்த அரண்மனையை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அந்த டயத்தில் வந்தோம்னா இந்த அரண்மனையை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்க. இதில் எவனா குடிச்சிட்டு போட்டு வச்சுருக்காங்க பாட்டில். வழி இருக்குது, ஆனால் அந்த வழி பூட்டி இருக்குது. லைட் இருக்குது, பட் அதையும் இன்னும் போடாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா யானைகள், குதிரைகளோட ஓவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவே நமக்கு இப்படி தோணுது அப்படின்னா இந்த அரண்மனை கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இந்த அரண்மனை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். சிற்பங்கள்லாம் தூசி அடைஞ்சு போய் கிடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் செய்யப்பட்ட சிற்பங்கள், சிலைகள்லாம் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பீரங்கிகள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட முத்திரைகள், அப்புறம் வெற்றிலை பெட்டி இதெல்லாம் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒற்றைக்குழல், இரட்டைக்குழல் துப்பாக்கி எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேடயம், வால், கத்திகள் அண்டு துப்பாக்கி இதெல்லாம் பார்வைக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட அச்சு பொறிக்கப்பட்ட வாலும் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒவ்வொரு டைம் பீரியடில் வாழ்ந்த மன்னர்களோட பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க.
இது பார்த்தீங்கன்னா மன்னரோட சிம்மாசனம். இது பார்த்தீங்கன்னா போருக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்கள். இது பார்த்தீங்கன்னா உண்மையான மான் கொம்பு. பட் இந்த தலை பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட தலை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மரக்கதை. பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் ஒரு கோபுரம் பார்த்தீங்கன்னா தங்கத்தால் ஆன கோபுரம். அது வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம். இது மைசூர் மகாராஜா அன்பளிப்பாக கொடுத்த கோபுரம். இது தங்கத்தால் ஆன கோபுரம். இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படம் 1912 பாம்பன் மூலம் திறப்பு விழாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய்.